ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம விலங்குகளின் வீடை பற்றி பார்க்க போகிறோம். நாய்க்குட்டிக்கு சின்ன வீடு ஒன்று நம்ம வச்சுருப்போம் நம்ம வீட்டில். நாய்க்குட்டியோட வீடு இது. குரங்கு எப்பயும் மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டு தான் இருக்கும். குரங்கோட வீடு மரத்துக்கு மேலே சின்னதாக இருக்கும். நம்ம கோயிலுக்கு போகும்போது யானை பார்ப்போம்ல, அந்த யானைக்கு கோயிலில் ஒரு வீடு மாதிரி இடம் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப குகைக்குள்ளே போகணுன்னு நினச்சிக்கோங்க குட்டீஸ். அங்கே வௌவால் இருக்கும், அதனால் அந்த பக்கம் போகக்கூடாது. குதிரைக்குன்னு ஒரு சின்ன வீடு மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க குட்டீஸ். ஏன்னா அது தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு இடம் வேணும் இல்லையா, அதுக்காக. ஆமைக்கு வீடு தேவையே இல்லை குட்டீஸ். அது முதுகுலேயே அந்த ஓடு இருக்குது பாருங்கள், அதுதான் அதோட வீடு. யாராவது அதை அட்டாக் பண்ண வந்தாங்கன்னு நினச்சிக்கோங்களேன், டக்குன்னு அந்த ஆமை அந்த ஓட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கும் குட்டீஸ். இதுதான் ஆமையோட வீடு. தேனீக்கு ஒரு வீடு இருக்கும். நீங்கள் ஏதாவது மரத்து மேலே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன தேன்கூடு இருக்கும், அதை தொடக்கூடாது குட்டீஸ். நம்ம பசுமாடுக்கும் ஒரு தொழுகம் இருக்கும். நம்ம வீட்டுக்கு பின்னாடி பசுமாடு தங்குறதுக்குன்னு ஒரு தொழுகம் வச்சுருப்போம் குட்டீஸ், அதுதான் பசுமாடோட வீடு. சிங்கத்தோட வீடு எப்படி இருக்கும் தெரியுமா குட்டீஸ்? நல்லா குகைக்குள்ளே காட்டுக்குள்ளே இருக்கும் குட்டீஸ், அதனால் அங்கெல்லாம் போகக்கூடாது. இதுதான் விலங்குகளின் வீடு குட்டீஸ். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக நான் அம்மா சொல்லித்தர்ற மாதிரி சொல்லித்தருவேன் குட்டீஸ்.